அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இந்த 2 நாள் நான் போடக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி ஃபோனில் நிறைய விஷயம் பேசி ஃபோனில் நிறைய வாழ்த்துக்கள் சொல்லி நேரில் நிறைய வாழ்த்துக்கள் சொல்லி கேட்கலையே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம போடக்கூடிய ஒரு விஷயம் யாருக்காவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக மாறும்போது தான் நம்ம செஞ்ச வேலையில் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். அப்போது யாரோ ஒரு வகையில் பயனடைகிறாங்க இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ், வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தென் ரியலி இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப பிளஸ்டு தான். நீங்கள்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பிளஸ்டு தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் என்னுடைய சேனலில் இந்த 13 சக்ஸஸ் ஹேபிட்ஸ் ஆஃப் அ வெல்த்தி மேன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு வெல்த்தி மேனுடைய ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. அதை என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு டிப் மட்டும் சொல்லியிருப்பேன், அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன், அந்த கண்டினியூஷன் போடலை. ஸோ நேற்று ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்னக்கா நீங்கள் போடலையா அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த கண்டினியூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கண்டினியூஷன் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 2வது டிப். பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆசை இருக்குது தானே? பிகாஸ் பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பணம் பத்தும் செய்யும். பணத்துக்காக தான் ஓடிட்டுருக்கோம் நிஜமாக. ஏன்னா பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? பணம் கண்டிப்பாக வேணும். அப்போ அதை சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, அந்த சம்பாரித்து சேர்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஒரு சர்வே பண்ணாங்களாம் அமெரிக்காவில். அதை சர்வே பண்ணும்போது கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நபர்கள்கிட்ட இந்த 13 பழக்கங்களும் ஒரே மாதிரியாக இருந்ததை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புக்ஸாக போட்டிருக்காங்க, ஆடியோ புக்ஸாக போட்டிருக்காங்க, நிறைய விஷயம். ஸோ அதுலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பு நீங்கள் வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, வெல்த்தி ஸ்டேஸ் ஃபிட்டு. எப்படி இருப்பாங்க வெல்த்தி பீப்புள் அப்படின்னா, ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. ஏன் ஃபிட்டாக இருக்கணும்? இன்றைக்கி அதுக்கு தானே ஜிம்மு, வெயிட் லாஸ் சென்டர்ஸு, உடம்பு குறைக்கிறதுக்கான இடங்கள். அது உடம்பு குறைக்கிறதுங்கிறத விட நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இத்தனை விஷயம். என்னென்னா, உடம்பு ஃபிட்டாக இருக்கும்போது மனசு ஃபிட்டாக இருக்கும். மனசு ஃபிட்டாக இருந்தால் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாகும். ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற வேலைகளில் தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்படுச்சுன்னா துட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுதான் நிஜம். அப்போ அந்த இடம் தான் நம்ம உடம்பை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு மெயின் காரணம். இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் ரெண்டுக்குமே என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது. அவங்க எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் இருக்கும் இல்லையா, ஸ்கெட்யூலில் 30 நிமிஷத்தை தன்னுடைய உடம்புக்காக என்ன செய்வாங்கன்னா செலவழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரன்னிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், அந்த மாதிரி எக்ஸசைஸ். கண்டிப்பாக நம்ம உடம்பு ஏதாவது ஒரு வகையில் அசைச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை தினமும் தங்களுடைய லைஃப்பில் வச்சுப்பாங்களாம். 76% ஆஃப் பீப்புள் பில்லியனியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதே இல்லையா. ஸோ இது அவங்களுடைய ஒரு ஹேபிட், சக்ஸஸான ஹேபிட். என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது. உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன தான் பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வாயை கட்டணும், அது ஓகே. தென் செகண்டு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நம்மளால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு 20 நிமிஷமாவது, கரெக்ட் என்னென்னா ஒரு 20 நிமிஷமாவது ஒரு வாக்கிங், இல்லைன்னா ஜாக்கிங், இல்லைன்னா ஒரு ஸ்கிப்பிங், இல்லைன்னா ஒரு சைக்கிளிங். சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போகலையா பரவாயில்ல, வீட்லேயே சைக்கிளை சென்ட்ரல் ஸ்டாண்ட் போட்டுட்டு வீல் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சிச்சு. ஜிம்முக்கு போக முடியலையா, வீட்டிலேருந்து என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. வெளியே அப்படியே ஒரு வாக்கிங் போங்க. இதை ஒன்று காலையில் இல்லைன்னா ஈவினிங், எப்படியாவது இந்த பழக்கத்தை லைஃப்குள்ளே நம்ம கொண்டு வரும்போது அந்த டிஃப்ரென்ஸை நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிப்ஸ் சொல்லவா எக்ஸசைஸ் பற்றி? நம்ம உடம்பு ஒரு எனர்ஜியால் செய்யப்பட்டதான். நம்ம உடம்பு எல்லாருமே எனர்ஜி தானே உலகத்தில். ஸோ நம்ம உடம்பை சுற்றியும் என்ன இருக்குன்னா, ஆராஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போவேன்னா, ஒரு எக்ஸசைஸஸ்க்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம உடம்புல அந்த பார்ட்டில் தேங்கி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃபெல் ஆகுதான், கீழே விழுதான். எப்படின்னா, இப்போ டிவியில் ரொம்ப தூசி பட்டிருக்கு அப்படின்னா துணி எடுத்து தட்டினதும் அந்த தூசி போயிடுது இல்லையா, அதுதான். ஏன்னா எப்போவுமே எப்படியா இருந்தாலும் தினமும் ஏதாவது ஒரு வகையில் அழுக்கு சேரும். நம்ம உடம்புலையும் அப்படி தான். அசைக்காமல் வச்சுருக்கிற வரைக்கும் துரு பிடிச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு. அப்போ அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி சேர தான் சில பேருக்கு இந்த கழுத்து வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே என்னென்னா நெகட்டிவ் எனர்ஜி தான். அப்போ அந்த இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் எதுனா எக்ஸசைஸ் மட்டும்தான். ஒவ்வொரு பார்ட்டுக்குமே தனித்தனியாக எக்ஸசைசஸ் இருக்குது.
நீங்கள் யூடியூப்ஸ் போனீங்கன்னா நிறையா உங்களுக்கு கிடைக்கும் அதில். ஸோ அந்த எக்ஸசைஸை நம்ம போட்டு விட்டு பார்த்து செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் என்ன ஆகிடும், ஃபெல்லாகிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா ரிச்சுவல்ஸ்லையுமே ஹிந்துஸ் எடுத்துக்கோங்க, முஸ்லீம்ஸ் எடுத்துக்கோங்க, கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாருமே தங்களுடைய ப்ரேயரில் இந்த எக்ஸசைஸஸ் சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. இஸ்லாமியர்கள் எப்படி 5 நேரம் தொழுகிறாங்க. எப்படி தொழுகிறாங்க? சும்மா நின்று அப்படியே தொழுவாங்களா? இல்லை. அவங்க கைகளை எப்படி கட்டுவாங்க, கீழே குமியுவாங்க, அப்படி சாஷ்டாங்கமாக நெத்தியை கொண்டு போய் முட்டை வைப்பாங்க, சஜிதா செய்வாங்க. இது முஸ்லீம்களினுடைய பழக்கம், தொழுகை. இதே கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க, முட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய உடலினுடைய அசைவை ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. ஹிந்துஸ் எடுத்துக்கோங்க, கோயில்களில் அங்க பிரதர்ஷனம் செய்கிறது, கோயிலை சுற்றி வலம் வர்றது. ஏன் அப்படி சுற்றுறாங்கன்னா உடம்பு ஏதாவது ஒரு வகையில் அசையணும், நடக்கணும். அப்போ அதனால் அவங்க அதை செய்கிறாங்க. சாஷ்டாங்கமாக இப்படி தலைமையில் இப்படி கும்பிடுறது, கை இங்கே வச்சு கும்பிடுறது, எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்பை அசைக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். என்னென்னா டோட்டலாக மதம் மட்டும்தான் வேறுபடுதே தவிர மனுஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அந்த எக்ஸசைசஸை வந்து நம்மளுடைய பிரார்த்தனையோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையில் வெல்த்தி பீப்புள்ஸ்க்கு உண்டான ஹேபிட்னு பார்த்தாலும் மனிதர்களுக்கு நல்ல விஷயம் இந்த உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது. ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், உடம்பை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நாளைக்கு உள்ள டிப்பை நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.